அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அனுமந்தபுரம் வீரபத்ரர் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் சொல்கிற சிவன் கோயில் அமைந்திருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க பழமையான சக்தி வாய்ந்த இந்த சிவ ஆலயமானது இங்கே போகிறதுக்கு பஸ் வசதிலாம் கிடையாது. நம்ம 2 சக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனத்தில் தான் போக முடியும். ஆலயத்துடைய பெயரானது திரு இடைசுரநாதர் ஆலயம். அதுதான் பிற்காலத்தில் திருவடி சூலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஞானபுரீஸ்வரர் இங்கே அமைஞ்சிருக்காரு. திருஞான சம்பந்தர் பாடி அருளிய தொண்டை மண்டல திருத்தலம் இது. இங்க அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவருடைய சிலைகள் இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அம்பாள், அப்பர், சேக்கிழார், சனத்குமார், கௌதம் ரிஷி, புருங்கி ரிஷி ஆகியோரால் வழிபடப்பட்ட ஸ்தலம் இது. பார்வதி தேவி பசு வடிவில் பால் சொரிந்து இறைவனை வழிபட்ட ஸ்தலம் என்று இது அழைக்கப்படுது. வில்வ வனமாக இருந்த இப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக வந்த ஒரு பசு சரியாக பால் தரவில்லை. இடையர் பசுவை கண்காணித்த போது புதருக்குள் சென்று பால் சொரிப்பதை கண்டார். ஊர் மக்களுடன் சென்று பார்த்தபோது சிவபெருமான் மரகத லிங்கமாக சுயம்புவாக காட்சி கொடுத்தார். அவ்விடத்தில் கோவில் கட்டி வழிபட்டனர். ஞானம் தரும் பாலை பூஜை செய்து கொண்டதால் சிவபெருமானுக்கு ஞானபுரீஸ்வரர் என்று பெயர் வழங்கப்பட்டது. சிவபெருமானே இடையர் உருவில் திரு ஞான சம்பந்தரை அழைத்து வந்து காட்சி கொடுத்தார் என்றும் செய்தி உண்டு. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 27வது ஸ்தலமாக கருதப்படுகிறது. மக்கள் வழக்கில் தற்போது திருவடி சூலம் என்று வழங்கப்படுகிறது. மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழலில் கோவில் அமைந்துள்ளது. கருங்கல் கட்டமைப்புடைய பழமையான திருக்கோவில் இது. கருவறை அகழி அமைப்புடையது. பிரகாரத்தில் பிரம்மாண்டேஸ்வரர் சன்னதி உள்ளது. கோவிலில் 4 பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. மூலவர் மரகத பச்சை சிவலிங்க திருமேனி, சுயம்பு மூர்த்தி. தீபாராதனையின் போது தீபம் மரகத மேனியில் பட்டு பிரகாசிப்பது மனதிற்கு நிறைவை தருகிறது. சம்பந்தர் தேவார பதிவு முழுவதிலும் மரகந்த லிங்கத்தின் அழகு புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிவலிங்கத்தை தவிர்த்து அப்பன் முருகப்பெருமானின் சந்நிதியும் உள்ளது. அப்பன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அழகாக காட்சி தருகின்றார். அதை தவிர்த்து அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என 4 சிலைகளும் வைக்கப்பட்டு உள்ளன. சோழ அரசர் குலோத்துங்க சோழதேவர் ஆட்சியில் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்தில் உள்ள களத்தூர் கோட்டத்தில் பகுதியான வளநாடில் உள்ள திருவிடைச்சுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாமண்டலேஸ்வர குமார ஜலகராஜ திருமலை தேவ மகாராயரால் விளக்குக்காகவும் படையலுக்காகவும் நிலம் தரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பழமை வாய்ந்த புனிதமான சக்தி வாய்ந்த சிவ ஆலயத்தை நாம் காண்பது என்பதே நமக்கு அரிதான விஷயம். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஞானபுரீஸ்வரருடைய அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஈசனடி போற்றி, எந்த நடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நீமலரடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மணரடி போற்றி, சீரார் பெருந்துயர நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, அரஹர மகாதேவா. பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சல மகாதேவ மகாலிங்க மத்யாசு நசே. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் சோமநாதேஸ்வராய நமக, ஓம் மகாகாளேஸ்வர நமக, ஓம் விஸ்வநாதேஸ்வராய நமக, ஓம் வைத்தியநாதேஸ்வர நமக, ஓம் பீமநாதேஸ்வர நமக, ஓம் நாகநாதேஸ்வர நமக, ஓம் ஓங்கரேஸ்வர நமக, திரையம்பகேஸ்வர நமக, குஷ்ணேஸ்வராய நமக, ஓம் மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக, ஓம் ராமநாதேஸ்வர நமக. எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஹரஹர மகாதேவா. இந்த பதிவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.